வணக்கம் வணக்கம் சார். இந்த முதல்ல என்னுடைய கேள்வி, இந்த பட்ஜெட் தற்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 26 நிமிடங்கள் படித்திருக்கிறார். இந்த பட்ஜெட் முழுவதும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பொதுமக்கள் பார்வையிலே, ஒரு சாதாரண குடிமகன் பார்வையிலே ஒரே வரியில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது சார்? பை அண்ட் லார்ஜ் இந்த பட்ஜெட் ஒரு நல்ல பட்ஜெட்டாக தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நாம் எதிர்பார்த்த நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், அல்லது அவங்க சொன்னது குறைவாக இருக்கலாம். பை அண்ட் லார்ஜ் ஒரு பட்ஜெட் அப்படின்னு வரும்பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த பிஸ்கல் டெபிசிட், ஒட்டுமொத்த பற்றாக்குறை அப்படின்னு இருக்கேன், அதை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் நீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக் சர்வேலையும் அதெல்லாம் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 7.4% இன்னைக்கு உலக அளவிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில, அதுவும் டாரிஃப் ஒரு நாட்டுக்கும் அமெரிக்கா ஏற்றிக்கொண்டே இருக்கின்ற நிலையில, இவையெல்லாம் தாண்டி நாம் ஒரு கணிசமான வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் என்றால் 7.4%, 7.4% வளர்ச்சினா இது நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சியாக நான் பார்க்கின்றேன். இரண்டாவதாக, போன முறை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நீங்க ஒரு வகையில நல்ல பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு பொருளாதார நிபுணர் பார்வையில் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த பட்ஜெட் சிறப்பாக இருக்கும் பொழுது பங்கு சந்தைகள் கிடுகிடுவென உயர்ந்திருக்கணும். ஆனா பங்கு சந்தையில கிடுகிடு சரிவுதான் பார்க்க முடிந்தது. இதை எதை காட்டுகிறது சார்? ஏதோ குறை இருக்கின்ற மாதிரி ஒரு சொல்லுதா? அதாவது பட்ஜெட்டுக்கு ஸ்டாக்கு ரொம்ப மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்க சொன்னது போல இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துருது அப்படின்னு சொன்னால் பட்ஜெட் அன்னைக்கு, அப்படின்னா இந்த பட்ஜெட் மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் தெர் இஸ் அ ஃபால் இன் தி ஸ்டாக் மார்க்கெட், த பட்ஜெட் இஸ் டீம்டு டு பி பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அதை நீங்க அந்த ஆங்கிள் நீங்க பேசுறீங்க. பட் இந்த எஸ்டிடி அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்ஸ், அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அப்படி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது சற்று அதிகமாக ஆக்கி இருக்கின்றார்கள். அது விரும்பத்தக்கதாக ஸ்டாக் மார்க்கெட் கருதவில்லை. ஆகவே அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவிற்கு விழுந்திருக்கின்றது. இப்ப அந்த ஆங்கிள் பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு, அதனாலே பட்ஜெட் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொல்ல தயாரில்லை. அவங்களுக்கு குறிப்பாக இந்த எஸ்டிடி அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் சற்று அதிகமாக ஆக்கி இருப்பது அவர்களுக்கு விருப்பமில்லை. இது இன்னைக்கு மட்டுமல்ல சார், நீங்க பழைய கதையெல்லாம் பாத்தீங்களா கூட, அந்த எஸ்டிடில ஏதாவது கை வச்சாங்கன்னா அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழும். இந்த பட்ஜெட், பழைய பட்ஜெட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் மிஸ்டர் பி சிதம்பரம் பீரியட்லாம் கூட அப்படிலாம் நடந்திருக்கின்றது. சார் மீண்டும் எழுமா சார்? கீழே விழுந்த வேகத்திலே எழுமா எப்படி இருக்கும் சார்? இல்ல, அதாவது அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி, பற்றாக்குறை எவ்வளவு, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு இறங்கிடுதுன்னு சொல்லிட்டு நாம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட் அதனாலயும் அந்த பட்ஜெட் மோசம் அப்படிங்கறதையும் நான் என்னால சொல்ல முடியல. பட் நாம எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கல. உதாரணமாக எல்லாம் பின்னாடி நான் பேசலாம் சார். இப்ப இல்ல, என்னுடைய இன்னொரு முக்கியமான கேள்வி சார். ஏன்னா நான் நீங்க ஒரு பொருளாதார நிபுணரா சொல்லுறாங்க. ஆனா நான் சாதாரண குடிமகனா கேட்கிறேன், வருமான வரி செலுத்துவனா கேட்கிறேன். வருமான வரியில பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டுதோறும் இருக்கும். எங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஆனா கொஞ்சமாவது பூர்த்தி செய்யணுன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த மாதிரி எதுவுமே பூர்த்தி செய்யல. வருமான வரி எதுவும் மாற்றமே இல்லை, அதே தான் நீடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுல எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? நீங்க இப்ப எழுப்பி அந்த கேள்வி இருக்கு, அதை தான் நான் முன்னாடி சொல்லாமா நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பின்னாடி சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீங்க ஸ்ட்ரைட் ஆன் தி ஹெட் நீங்க அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டீங்க. டெஃபினட்டா தனி மனிதர்களுக்கு இதனால பெரிய பெனிஃபிட் கிடையாது. டாக்ஸ் ஏதோ குறைப்பாங்களோ, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏடிசி போன்றவர்கள்லாம் இருக்கின்றன, அதுகளுக்கெல்லாம் ஒரு ஸ்லாப் வச்சிருந்தாங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு சேவிங்ஸ், சேமிப்பு எல்லாம் என்கரேஜ் பண்ணும். அதெல்லாம் பண்ணலைங்கிறது நிச்சயம் தான். அதனால தனி மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இது சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லை. ஓவராலா நீங்க பார்க்கலாம் ஒழிய தனி மனிதர்களுக்கு என்னப்பா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது
நிச்சயமாக அது ஒரு ஏமாற்றம் தான். டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க சொல்றது நீங்க கேட்ட கேள்வி அதுதான். கடைசியா ஸ்ட்ரைட்டா சொல்றானே, அதுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அப்படிங்கிற தனி மனிதர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத வகையிலே இது ஒரு டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். ஓவரால் பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது அது சரியாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். டெஃபினட்டா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன்னா தனி மனிதர்களுடைய வருமானம், அதுக்கு டாக்ஸ், அதே மாதிரி சேமிப்புக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ், இதெல்லாம் நிச்சயமாக அப்பப்போ வேணும். அதெல்லாம் கொடுக்கறதா எனக்கு